காவேரியில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரிவர் காவேரி இஸ் இன் ஸ்பேட். ஸ்பேட்னா என்ன? ஒரு குறுகிய நேரத்தில் அதிகப்படியாக நடக்கிற ஒரு விஷயத்தை ஸ்பேட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற நியூ வொக்காபுலரி அப்புறம் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பிடிஎஃப் லிங்க்கில் இருக்குது. ஸ்பேட் ரிலேட்டடாக வேறு சில ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். எ ரிவர் இன் ஸ்பேட், லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் நேச்சர்ஸ் ஃபியூரி. ஒரு நதி கரை புரண்டு ஓடுது, நிலச்சரிவும் இயற்கையின் கோபமும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக மேஜர் ரிவர்ஸ் இன் ஸ்பேட், ஒடிஷா இஷ்யூஸ் ஃப்ளட் அலர்ட் இன் 3 districts. முக்கியமான நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ். ஸ்பேட் அப்படின்ற வேர்டை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். சென்னை காப்ஸ் ஸ்விங் இன்டு ஆக்ஷன் ஆஃப்டர் ஸ்பேட் ஆஃப் செயின் ஸ்நாச்சிங் இன்சிடென்ட்ஸ். தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களுக்கு பிறகு சென்னை போலீஸ் முழு வீச்சில் இறங்கி உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு நியூஸில் ஸ்பேட் ஆஃப் பர்க்லரிஸ் இன் அ டே ராட்டில்ஸ் சண்டிகர் ரெசிடென்ட்ஸ். ஒரே நாளில் தொடர்ச்சியாக வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் கலக்கத்தில் உள்ளனர். தெஃப்ட், ராபரி, பர்க்லரி, டக்காய்டி, பேண்டிட்ரி, இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? தெஃப்ட் அப்படிங்கிறது திருட்டுக்கு ஒரு பொதுவான டேர்ம். பர்க்லரி அப்படின்னா வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது. ராபரி அப்படின்னா கத்தி அல்லது துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை காட்டி கொள்ளையடிக்கிறது. டக்காய்டி அல்லது பேண்டிட்ரி அப்படின்னா ஒரு கும்பலாக சேர்ந்து ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறது. அலிபாபா கதையில் வர 40 திருடர்களை டக்காய்ட்ஸ் அல்லது பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேட் தொடர்பான இன்னொரு நியூஸ் பார்க்கலாம். ஸ்பேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் சைல்ட் அஃபெண்டர்ஸ் இன் சவுதி அரேபியா. எக்ஸிக்யூஷன் அப்படின்னா கோர்ட் மூலமாக கொடுக்கப்படுற மரண தண்டனையை தான் எக்ஸிக்யூஷன்னு சொல்கிறோம். சவுதியில் 18 வயசுக்கு முன்பாக செய்த குற்றத்துக்காக இப்போது தொடர்ச்சியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வருகின்றது அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் இன் த கண்ட்ரி ஆர் கேரிட் அவுட் பை டிகேபிட்டேஷன். சவுதியில் பெரும்பாலும் தலையை துண்டித்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்த டிகேபிட்டேஷன்ற வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கேபிட்டல் அப்படின்னா தலைநகரம், பெர் கேபிட்டா அப்படின்னா தலைக்கு எவ்வளோ அல்லது ஒருத்தருக்கு எவ்வளோ. அப்போது டிகேபிட்டேஷன் அப்படின்னா உடல்லிருந்து தலையை துண்டாக்குறது அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தி அத்தாரிட்டிஸ் ஹேவ் பின் கேரியிங் அவுட் எக்ஸிக்யூஷன்ஸ் அட் அன் அன்பிரசிடென்டட் ரேட் இன் 2025. அன்பிரசிடென்டட் ரேட் அப்படின்னா இதுவரை பார்க்காத வேகத்தில் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதை பிரித்து படித்தா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ப்ரிசீட் அப்படின்னா இதற்கு முன்பு நடந்த அப்படின்னு அர்த்தம். ப்ரெசிடெண்ட் அப்படின்னா முன் உதாரணம். ப்ரெசிடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராஜீவ் காந்திஸ் கில்லர்ஸ் cannot be freed will set dangerous precedent, சென்டர் tells SC. ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுதலை செஞ்சால் அது ஒரு அபாயகரமான முன்மாதிரியாக அமையும் அப்படின்னு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது அன்பிரசிடென்டட் அப்படின்னா இதுவரை பார்த்திராத அல்லது இதுவரை நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அன்பிரசிடென்டடுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், திருமலா சீஸ் அன்பிரசிடென்டட் க்ரௌட் டியூரிங் வைகுண்ட ஏகாதசி. திருப்பதியில் இதற்கு முன் பார்த்திராத அல்லது வரலாறு காணாத பக்தர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம்.